ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? டென்சஸ், அதாவது காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்குறோம். ஸோ காலங்கள் அப்படிங்கும்போது நமக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்ல அப்படிங்கிற மாதிரி 3 காலங்களையும் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த 3 காலங்கள் அப்படின்னு வரும்போது ப்ரெசென்ட் டென்ஸ்ல, அதாவது நம்ம நிகழ்காலத்துல என்ன நடக்குது, எதிர்காலத்துல நடக்குது, இறந்த காலத்துல நடக்குது அப்படிங்கிற 3 காலங்களோட வரும். அந்த 3 காலங்களுமே பாசிட்டிவ், நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸோட நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி வரக்கூடிய அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம காலங்களுக்கு அடிப்படையில பேசணும். எதிர்க்க இருக்கவங்க பேசுறதுக்கு அப்ரோப்ரியேட் பதில் கொடுக்குறோம், அது எல்லாமே ஃபைன். பட் ஆனா அவங்க எந்த இதுல பேசுறாங்களோ, எந்த டென்ஸ்ல பேசுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி. இப்ப அவங்க நிகழ்காலத்திலேயே பெர்ஃபெக்ட்ல பேசுறாங்களா, அப்ப நீங்களும் பெர்ஃபெக்ட்ல பதில் கொடுக்குற மாதிரியோ, இல்லைன்னா நீங்க முடிஞ்சது மாதிரி பதில் கொடுக்குற மாதிரி, இப்படிதான் கொடுக்கணும்லாம் கிடையாது. அந்த கேள்விக்கு எதிர்மறையான பதில்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் கிட்ட 12 கைண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸுமே என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு விஷயத்த நம்ம கொடுத்துட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி நமக்கு அந்த சென்டென்ஸ்லயே ரொம்ப ஹைலைட்டிங் யார் காமிப்பாங்க, நம்மளுடைய ஆக்ஷன் வேர்ப்ஸ் தான். ஆக்ஷன் வார்த்தைகள் ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான சப்ஜெக்ட் என்ன, வேர்ப் என்ன, ரூல் என்ன அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டென்ஸ் present continuous tense. So verb form V1, V2, V3, V1 plus ing. Present, past, past participle. So அப்போ verb வரும்போது நமக்கு என்ன எடுக்கிறோம் அப்படின்னா drive அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இது drove, V3 driven. ஸோ இது காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஓட்டு, ஓட்டினார் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதே V1 plus ing டிரைவிங். அப்போ டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன், டிரைவிங் அப்படிங்கிற வேர்ப் ஃபார்ம் ரெடி. சப்ஜெக்ட் IV, you, he, she, they, it. ரூல் subject plus is, are, am plus V1 plus ing and plus object. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இருந்தாலும் there is a recall. am, V1 are, he is, she is, they are, it is. So இது எல்லாமே ஒரு ஃபார்மேஷன். then example, my father is driving a car. So my father is driving a car னா என்னோட அப்பா என்ன பண்றாரு, கார் ஓட்டிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அப்பா. ஸோ கார் அப்படிங்கிறது ஒட்டிக்கொண்டு, ஸோ அப்போ மை ஃபாதர் அப்படிங்கிறது இது ரிலேட்டிவ் ப்ரொனவுனோட. ஸோ நமக்கு இந்த சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும் இல்லைன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் இது ஹீ ஆர் ஷீ இண்டிகேட் பண்ணும். ஸோ மை ஃபாதருங்கிற இடம் ஹீ, அதாவது மெயில் கேட்டகரி வரும்போது ஹீ அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் இஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன ப்ரோனவுன்ல வரும்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்ல வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ நேமிங் பர்சன்ஸும் யூஸ் பண்ணலான்னு. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல நீங்கள் லிஸ்ட் பண்ணலையே மேம், லிஸ்ட் பண்ணாததை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற காரணம் அதுக்காக தான். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சுட்டு நீங்களும் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.